இன்றைக்கி காலையில் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இன்றைக்கி காலையில் இட்லி, அதுக்கப்புறம் இட்லிக்கு தேங்காய் சட்னி, சரியா, அப்புறம் வடை, அதுக்கப்புறம் சாம்பார். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சதில் ஹோட்டலில் வாங்கினதான். நேற்று மாவு வாங்கலை, அதனால் வந்து சரி எப்போ ஹோட்டலில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மாவு வாங்க போகல. சாயங்காலத்துக்கு மேலே டியூஷன் முடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் போக கஷ்டமாக இருந்ததுனால அப்புறம் போகலை. சரி, அதனால் இன்றைக்கி ஹோட்டல் தான். சரி, உங்களுக்கும் கூட இந்த மாதிரி இட்லி, அதுக்கப்புறம் அதை சாம்பார், இந்த சட்னியில் இந்த வடையை இப்படி தொட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா, அது பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். சரியா, எனக்கு வந்து இப்படி இந்த சட்னியில் அப்படி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுபோக நம்ம என்னெல்லாம் பண்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோ பூனை வேடிக்கை பார்க்கு ஏற இருல, உனக்கும் பண்டம் உண்டு. பண்டக்க வர்றது தாங்க. என்னென்ன பண்டெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. வா, எல்லாமே இது பிடிக்காத ஐட்டம். எல்லோரும் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. நம்ம வந்து நேற்று அதிரசம் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதிரசம் ரெடிமேடில் தான் மாவு, வேணால் நல்லா வரல. சரி, வா பார்ப்போம். இது கட்டையிலே குட்டி குட்டி சைஸாக சின்ன சின்ன சைஸாக இருக்கும். அது உனக்கு ஏற்கனவே போட்டுட்டேன், நீ சாப்பிடல. சரியா, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் அது சாப்பிடாது. சரியா, இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒருத்தர் நம்ம வாங்கி பார்த்துக்கலாம், உள்ள பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சரியா, அப்புறம் சிப்ஸ் பேக்கெட், அப்புறம் குக்கீஸ், சரியா, அச்சு முறுக்கு அப்படின்வாங்கல்ல அது. அதுக்கப்புறம் முறுக்கு பேக்கெட், அதுக்கப்புறம் அல்வா, திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரி. சரி, இது எல்லாமே வீட்டில் செய்யலாம். ஆனால் செஞ்சாங்கன்னா நான் தான் அடுப்பை போட்டு எடுப்பேன் வந்து, அதனால் சொல்லிட்டு நல்லா இல்லாமல் போயிடக்கூடாது, வேஸ்ட்டாக இருந்தது எல்லா திங்ஸும். அதுக்கு நம்ம கையில் காசு கொடுத்து வாங்கினா காசு கம்மியான மாதிரி இருக்குது. அதுபோக நம்ம நிறையா எப்படினாலும் சாப்பிட மாட்டோம், கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவோம். அதனால் இப்படி பண்ணியாச்சு. நீங்களும் எல்லோரும் ஏதாவது பண்டம் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. என்ன செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் இப்போ காமிச்ச பண்டத்தில் உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏற்கனவே வீடியோவிலும் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோன்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வருங்கால சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள்.